ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஏப்ரல் 14 தொடங்கி புதிதாக ஒரு உறவு வருதே. என்ன உறவு சார் அது? கரெக்டு. நாளுக்குடையவன் 12ஆம் இடத்தில் உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ப்ரமோஷன் வருகிறது. சம்பந்தம் இல்லாமல் இப்போ போய் ப்ரமோஷன் கொடுக்குறாங்க, வேற இடத்துல ப்ரமோஷன் வரும் போன்ற விஷயங்கள் ஏற்படுகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் 10ஆம் இடத்திலே புத பகவான் இருந்தார். இந்த புதன் யாரு? 2-5 கூடையவர். இவர் நீச்சம் பெறுகிறார். சுத்தம். ஏன்னா பிஸ்னஸ் யாராவது கூப்பிட்டாங்கன்னா போயிடாதீங்க. காரணம் 2-5 கூடையவர் புத பகவான், அவர் நீச்சம் அடைகிறார். கையில் இருக்கிற பணம் எப்படி போகுது? 2-5 கூடைய புத பகவான் நீச்சமாகும் போது கையிலிருந்து பணம் போகணுங்கிறது விதி. அது எப்படி போகணும்? உங்களுடைய ஆசையை 6 கூடிய சுக்கிர பகவான் 12இல் மறைந்ததால் திரும்ப காதல் வருகிறது. இன்னொரு கல்யாணமா? மீண்டுமா சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் இன்னும் லவ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஏப்ரல் 14 தொடங்கி புத்தாண்டு தொடங்கி சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார் மேஷத்தில். அப்போ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் புத பகவான் வேற நீச்சம் பெறுகிறார். இந்த பக்கம் என்னன்னா சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். சார் என்ன சார் என்னென்னமோ சொல்கிறீங்க? ஆட்சி பெறுகிறார். அப்போது ஒரு உச்சம், ஒரு நீச்சம், ஒரு ஆட்சி, இதெல்லாம் சேர்த்து உங்கள் வாழ்க்கையை என்னெல்லாம் பண்ண போகுது? இவர்கள் 3 பேர் புதுசாக ஒரு உறவு வீட்டுக்குள்ளே வரப்போகுது. அது யார் போன்ற நிறைய தகவல்களோடு, யாருக்கெல்லாம் குபேர சம்பத்து கிடைக்க போகிறது, யாரெல்லாம் வெளிநடப்பு போகிறீங்க, யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது போன்ற நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஏப்ரல் 14 தொடங்கி புதிதாக ஒரு உறவு வருதே. என்ன உறவு சார் அது? கரெக்டு. நாளுக்குடையவன் 12ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். நாளுக்குடையவன் 12ஆம் இடத்தில் உச்சம் பெறும் பொழுது என்ன ஏற்படுகிறது? உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை எல்லாம் ஏற்படுது. நண்பர்களே, இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு வார்த்தை என்னென்னா, ராம வீட்டு கோழி சோமு வீட்டில் முட்டையிட்டதாம். அந்த மாதிரி 4 கூடையவன் 12ஆம் இடத்திலே உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ப்ரமோஷன் வருகிறது. சம்பந்தம் இல்லாமல் இப்போ போய் ப்ரமோஷன் கொடுக்குறாங்க, வேற இடத்துல ப்ரமோஷன் வரும் போன்ற விஷயங்கள் ஏற்படுகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரொடக்ஷன் இருப்பீங்க, சம்மந்தமே இல்லாமல் உங்களை சேல்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கே ப்ரமோஷன் கொடுப்பாங்க. எனக்கு சேல்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஜூனியர் இன்ஜினியர் வேலை கொடுத்தாலே தெரியாதுடா, என்ன எதுக்குடா பாஸ் ஆகுனீங்க? லைஃப் ஒரு டஃப்பான மூமெண்ட்டில் என்ன பண்ணுது? சேம் டிபார்ட்மெண்ட்டில் ப்ரமோஷன் கொடுங்கடான்னா இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் போய் ப்ரமோஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் ப்ரமோஷன் வாங்குறீங்க, சேல்ஸுக்கு போயிடுறீங்க. சேல்ஸில் எனக்கு ஒன்றுமே தெரியாதனால தான் நீங்கள் பாஸு. நண்பர்களே, இதை ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நான் நிறைய பேரை அந்த ஃபாலோ பண்ண வைக்கலன்னு சொல்கிறேன். ஒரு விஷயத்தை ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த விஷயத்தில் நீங்கள் மாஸ்டர் ஆகலாம். ஆனால் அந்த விஷயத்தை பற்றி ஒன்றுமே தெரியலனா அந்த விஷயத்துக்கே நீங்கள் தலைவன் ஆகிடலாம். ஏன்னா உங்களுக்கு தான் தெரியாது. அப்போது நாளுக்குடையவன் 12ஆம் இடத்தில் மறையும் பொழுது நீங்கள் ஆசைப்படுற டிபார்ட்மெண்ட் என்னமோ ப்ரொடக்ஷனு, உங்களுக்கு என்னமோ வேறு ஏதோ டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்கா. சரி, எனிவே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். அந்த புதிய உறவு ஒன்று வருதுன்னு சொன்னீங்களே, அது வரேன் அப்படியே வரேன் வெயிட் பண்ணு. அப்போது என்ன ஆகுது? இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் 10ஆம் இடத்திலே புத பகவான் இருந்தார். இந்த புதன் யார்? 2-5 கூடையவர். இவர் நீச்சம் பெறுகிறார். சுத்தம். ஏன்னா இவர் நீச்சம் பெற்றால் என்ன ஆகும்? நீச்சம் பெற்றால் 2-5 மறைஞ்சு விடும். 2ன்னா தனம், 5ன்னா யோகம். தனமும் யோகமும் மறைந்து போவதால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பணத்தை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. வாங்க அடிக்கடி நான் சொல்வேன். என்ன சொல்வேன்? ஈரோடு பக்கம் ஈமு கோழி வளர்த்தலான்னு ஒருத்தன் கூப்பிடுவான். போயிடாதீங்க. என்ன தெங்கனி கோட்டை பக்கம் தேக்கு மரம் வளர்த்தலான்னு ஒருத்தன் கூப்பிடுவான். போயிடாதீங்க. இது எல்லாமே ட்ராப்பு. 2-5 கூடைய புத பகவான் நீச்சம் பெறும் பொழுது நம்ம என்ன பொழப்பு பண்ணுறோமோ அதுலேயே நம்ம ஒன்றும் சக்ஸஸ் ஆகலை. இன்னும் உண்மையை நம்ம ஒத்துக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த துறையை தாண்டி இன்னொரு துறையில் கால் வைக்கிறோம். நம்ம அந்த டாட்டா கம்பெனிலாம் இருக்கிற மாதிரி ஒரு 1500 பிஸ்னஸ், நம்ம இருக்கிற ஒரு பிஸ்னஸே நம்ம உருப்படியாக பண்ண முடியல. 2வது பிஸ்னஸ் யாராவது கூப்பிட்டாங்கன்னா போயிடாதீங்க. காரணம் 2-5 கூடையவர் புத பகவான், அவர் நீச்சம் அடைகிறார். கையில் இருக்கிற பணம் எப்படி போகுதுன்னே தெரியாது. நண்பர்களே, ஒரு கெட்ட நேரம் வரும்போது நம்ம என்ன தப்பு பண்ணுறோங்கிறதே நம்ம மைண்டை மறைச்சிரும். சில பேர் பார்த்தீங்கன்னா சாயந்தரம்னா தீர்த்தவாரி, ஏன்டா பண்ணுறீங்கன்னு கேட்டால் தெரியாது. அது ஒரு மயக்கம். ஒரு வருஷம் அப்படி சுற்றுவான். அப்புறமா போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்ததுக்கப்புறம் நான் ஏன் இதெல்லாம் பண்ணேன்னு எனக்கே தெரியல. அதுதான் கெட்ட நேரம். இந்த கெட்ட நேரம் வரும்பொழுது நாம் செய்கின்ற தவறெல்லாம் சரியாக தோன்றும். நண்பர்களே, 2-5 கூடைய புத பகவான் நீச்சமாகும் போது கையிலிருந்து பணம் போகணுங்கிறது விதி. அது எப்படி போகணும்? உங்களுடைய ஆசையை வைத்து தான் போகணும்.
நீங்கள் எப்படி ஆசைப்படுவீங்க? எதையாவது ஒன்று ஒருத்தன் நமக்குன்னு கொலை போடுறதுக்கு ஒரு கேரக்டர் வருவான், அவன் பேச்சை கேட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். அது பார்க்காதீங்க. 8ஆம் தேதிக்கு அப்புறம் 8ஆம் தேதியிலிருந்து ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் தான். 14ஆம் தேதி 4 கூடிய சூரிய பகவான் ப்ரமோஷனோட வந்துடுறார். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, புத பகவான் 20ஆம் தேதி சுக்கிர பகவான் வந்து ஆட்சி பெறுகிறார். இங்கே தான் இந்த ஒய்ஃபே சில பேருக்கு கேஸ் போட்டிருப்பாங்க. சில பேருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரர்கள் ஏதேனும் ஒரு ஜெயில் சென்டென்ஸ், ஏதாவது ஒரு போலீஸ் கேஸ் ஆகி கோர்ட் வரைக்கும் போகிறது, எஃப்ஐஆர் ஆறுது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். ஏன்னா 1 கூடிய சுக்கிர பகவான் அவரே வந்து இருக்கிறதுனால அவர் வந்து எங்கே இருக்கார், 12ஆம் இடத்துல இருக்கார். 6 கூடியவர் 12இல் மறைந்த விபரீத ராஜயோகம் பெற்றது ஒரு நல்ல விஷயம். அப்போது என்ன ஆகும்னா, அந்த கோர்ட்டு கேஸு ஒய்ஃபு சண்டை போட்டது அதெல்லாம் அவங்க வாபஸ் வாங்குவாங்க. ஒய்ஃப் வந்து வாபஸ் வாங்குவாங்க. நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், சில பேரை பகைச்சிக்கிட்டால் நம்மளால் வாழவே முடியாது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் நம்மளோட நல்ல ஃப்ரெண்டு, அவனை பகைச்சிக்கிறது நமக்கு பெரிய லாஸ். நம்மளுடைய ஒய்ஃபு இவங்களை பகைச்சிக்கிறது ரொம்ப லாஸ். காரணம் என்ன அப்படின்னா, இவர்களெல்லாம் உங்கள் வளர்ச்சியை மட்டுமே நினைப்பவர்கள். இவங்க சண்டை போட்டுட்டாங்க அப்படின்னா எப்படியாவது காலில் விழுந்து சமாதானம் ஆயிருங்க. அதை விட்டுட்டு இவங்க சண்டையை கண்டினியூ பண்ணாதீங்க. நீங்கள் இன்னும் ஆழமான டிப்ரெஷனுக்கு போயிடுவீங்க. 1 கூடிய சுக்கிர பகவான் மறைந்து உங்களுக்கு சரி அதை விடுங்க குருஜி, நான்லாம் டைவர்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, பேப்பரே போட்டாச்சு. அப்போது உங்களுக்கு உறவு வருது. என்ன உறவு வருது? 6 கூடிய சுக்கிர பகவான் 12இல் மறைந்ததால் திரும்ப காதல் வருகிறது. இன்னொரு கல்யாணமா மீண்டுமா சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் இந்நேரம் லவ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. நண்பர்களே, என் நண்பர் சொல்கிற மாதிரி தான் சொன்னால் யாருப்பா கேட்குறீங்க? கெட்டப்பா மாதிரி கெட்டப்பா இருங்கன்னா யார் கேட்குறீங்க? என்ன அதே கதை தான். கல்யாணம் பண்ணாது இப்போ தானே முடிஞ்சுது, அடுத்த ரவுண்டா. ஆனால் நம்ம மனித மனம் என்ன பண்ணுது, வாழ்க்கையில் ஒரு துணை வேணுங்கிறதுக்காக ஓகே எனிவே நீங்கள் பேசுவீங்க குருஜி, டைவர்ஸ் பண்ணால் தெரியும். எனக்கு கூட கிளையண்ட்டெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேன், குருஜி வணக்கம், உங்களுக்கு என்றைக்காவது டைவர்ஸ் ஆயிருக்கா? என்னப்பா? இல்லை. உங்களுக்கு பிரிவுனா என்னென்னு தெரியுமா? இல்லைப்பா தெரியாது. தெரிஞ்சிருந்தால் இப்படி பேச மாட்டீங்க அப்படிம்பாங்க. அதுக்காக ஏன்பா சாபம் விடுறீங்க? 1 கூடிய ஒரு 12ஆம் இடத்தில் மறையும் பொழுது உண்மையிலே டைவர்ஸ்னால ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அது பிரிஞ்சவங்க மீண்டும் ஒரு திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு ஒரு காதல் வர, காதல் ஆசை யாரை விட்டதோ, இந்நேரம் கூலிங் கிளாஸ்லாம் எடுத்து மாட்டிருப்பீங்க. என்ன அது அந்த படத்தில் உன் காலு தரையில் இல்லை, என்ன சொல்லுவாங்க, உன் காலு தரையில் இல்லை, நீ நிதானமா முதல்ல நில்லு அப்புறம் வந்து சொல்லு. அதெல்லாம் இந்த மாதம் ஃபுல்லாக ஒரே ரொமான்ஸுங்க. காரணம் என்னென்னா, சுக்கிரன் வேறு ஆட்சி பெறுகிறார் உடம்புல. நீங்கள் சும்மாவே லவ் பண்ணுவீங்க, இதில் உங்கள் ராசிநாதன் ஆட்சி வேற படுறா. அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு புதிய காதல் வரப்போகிறது. ஸோ தொடர்ந்து உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது, என்னெல்லாம் மாற்றம் ஏற்பட போகிறது, உறவுகளில், சொந்தங்களில், மன ரீதியாக பண ரீதியாக என்னெல்லாம் வந்து சிறப்புகள் கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே போயிட்டு இருக்கே இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி சாயந்தரம் 5 மணி விஐபிகள் டெய்லி வராங்க. நிறைய பேர், ஒரு லட்சம் பேர்னா கம்மி, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. ஸ்ரீமடத்துக்கு வருகின்ற கூட்டம் உலக புகழ் பெற்று விட்டது. ஸோ அப்போது தினமும் இங்கே வந்து மடத்துக்கு வந்து சாயந்தரம் 5லேருந்து 6:30 மணி வரைக்கும் விஸ்வரூப விஷ்ணுமாயா இங்கே மட்டும்தான் இருக்குது. 6 அடி உயரத்தில் விஸ்வரூப விஷ்ணுமாயா வேறு எங்கேயும் கிடையாது. அப்போது இங்கே மட்டும்தான் இந்த ஸ்ரீகுட்டின்னு ஒரு சுவாமி, ஸ்ரீகுட்டி, அந்த சுவாமி நம்ம மட்டும்தான் தயாரித்து தரோம். வேண்டுபவர்களுக்கு தீட்சையெல்லாம் கொடுத்து இந்த ஸ்ரீகுட்டி சுவாமியெல்லாம் அவங்க பயன்படுத்துகிற மாதிரி, அவங்க கும்பிடுற மாதிரி 48 நாள் வச்சு உருவேற்றம் பண்ணி சிலைகளெல்லாம் கொடுக்குறோம். அதை வீட்டில் வைத்து வழிபட்டு உங்களோட பிரச்சனைகள்லேருந்து விடுபடுங்க. நெகட்டிவ் எனர்ஜிஸ் சார், ஒரே வந்து பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சார், ஒரே குழப்பமாக இருக்குது, ஒன்றுமே புரியல, கவலையப்படாதீங்க. இந்த ஸ்ரீமடத்துக்கு ஒரு முறை வந்து சுவாமியை பார்த்துட்டு எங்கிட்ட ஜாதகம் பார்த்துட்டு போனீங்கன்னா வாழ்க்கை மாறும். ஸோ அப்போது கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பதிவு செய்துங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.